செய்தி வெளியீடு எண் 273 நாள் 23/6/2026. செய்தி வெளியீடு சர்வதேச ஒலிம்பிக் தின விழாவில் தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் ரூபாய் 28 கோடியே 25 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட 10 விளையாட்டு அரங்கல் மற்றும் மைதானங்களை மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா திறந்து வைத்து 5 விளையாட்டு வீரர்களுக்கு ரூபாய் 13 லட்சத்திற்கான ஊக்கத்தொகையினை வழங்கினார். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற சர்வதேச ஒலிம்பிக் தின விழாவில் தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் ரூபாய் 28 கோடியே 25 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட 10 விளையாட்டு அரங்கல் மற்றும் மைதானங்களை மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து 5 விளையாட்டு வீரர்களுக்கு ரூபாய் 13 லட்சத்திற்கான ஊக்கத்தொகையினை வழங்கி பேசியதாவது: நான் உங்க குடும்பத்துல ஒரு ஆளு மாதிரி. விளையாட்டுத்துறை என்பது துறை கிடையாது, என்னுடைய லைஃப். உங்களை மாதிரி திருச்சியில் இருந்து கிளம்பி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் வரும்பொழுது அன்றைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சத்தியம் திட்டத்தில் ஒரு மெரிட்ல தமிழ்நாட்டில் இருந்து 3 பேர் பேஸ்கெட் பாலுக்கு எடுத்தாங்க. அதில் ஒரு ஆள் நான். மாண்புமிகு முதலமைச்சர் எங்கள் அண்ணன் சி. ஜோசப் விஜய் இதே இடத்துல பதவியேற்றார். பதவியேற்கும்போது நான் அவரிடம் சொன்னேன், பொதுவாக கவர்னர் ஆஃபீஸில் தான் வந்து பதவியேற்பார்கள், விளையாட்டு வீரர்களுக்காக நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்பு ஏற்கலாம் என்று சொன்ன உடனே ஓகே சொன்னார். விளையாட்டு வீரர்களுக்காக நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்றார். இப்போது உங்களுக்கு சில விஷயங்கள் நிறைய கிடைக்குது. நாங்கள் விளையாடும் போதெல்லாம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்காது. சரி செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. விளையாட்டில் பாலிடிக்ஸ் வரக்கூடாது. பாலிடிக்ஸ் விளையாட்டாக இருக்கக்கூடாது. படிப்பு முக்கியம், படிப்புக்கு பிரெயின் முக்கியம், பிரெயினுக்கு உடம்பு நல்லா இருக்கணும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லாமல் பிரெயின் நல்லா இருக்க முடியாது. நான் இங்கு வந்ததிலிருந்து நேரு ஸ்டேடியத்திற்கு காலை 5 மணிக்கு வந்துடுவேன். அமைச்சரான பிறகும் காலை 6 மணிக்கு கிரவுண்டுக்கு வந்து விடுகிறேன். எழுதி வச்சுக்கோங்க. என்னோட விஷன் இன்னும் ஒரு வருஷத்தில் தமிழ்நாட்டிலே அதிகமாக ஸ்போர்ட்ஸ் வளர்ச்சி அடைய வேண்டும். கிட்டத்தட்ட 1.25 கோடி மாணவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு விஷன் கொடுக்கலாம். 6000 ஃபிசிக்கல் டீச்சர்ஸ் இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு இலக்கு நிர்ணயிக்க போகிறோம். என்னுடைய கோச் கூறியது போல் கவனம் பார்வையாளர் மீது இருக்கக்கூடாது, விளையாட்டு மைதானத்தில் தான் இருக்க வேண்டும் என்றார். அதே போல்தான் என்னை பாலிட்டிக்கில் கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களுக்கு என் மெசேஜ்: நீ என்ன பேசினாலும் எனக்கு காதே கேட்காது. என் கவனம் எல்லாம் என் செயலில் தான் இருக்கும். விளையாட்டில் பெண்கள் ஆண்கள் என்ற வேறுபாடுகளை நீக்க பாலிசி உருவாக்கி வருகிறோம். தமிழ்நாட்டில் எங்கே மேட்ச் நடந்தாலும் ப்ரைஸ் மணி கொடுக்கலைன்னா அது கிரைம், குற்றம் போன்ற சட்டங்கள் கொண்டு வர கலந்து ஆலோசித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம டார்கெட் எங்கே இருக்கணும்னா ஒலிம்பிக்கில் இருக்கணும். பள்ளிகளுக்கு ஃபிசிக்கல் டீச்சர் கொடுக்கணும். விளையாட்டுக்கு செப்பரேட் சப்ஜெக்ட்ஸ் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் தான் இந்த ஸ்போர்ட்ஸுங்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு போய் சேரும். ஒலிம்பிக் வீரர்களை உருவாக்க திருப்போரூரில் 120 ஏக்கரில் ஒரு ஒலிம்பிக் இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தை உருவாக்க இருக்கிறோம். மலைவாழ் மக்களுக்காக கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையின் மேல் ஒரு ஒலிம்பிக் பயிற்சி மையத்தை அமைக்கப் போகிறோம். 6000 பேர் ஐடென்டிஃபை பண்ணி வெளிநாட்டு பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி கொடுக்க போகிறோம். வீரர்கள் தங்கும் விடுதி முழுவதும் குளிர்சாதன வசதி செய்ய போகிறோம். 26ஆம் தேதி நடைபெறும் ஆன்டி ட்ரக் விழிப்புணர்வு ஓட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் பெரிய அளவில் நடத்தப் போகிறோம். அதில் நாமும் கலந்து கொண்டு 6 கிலோமீட்டர் முழுவதும் ஓடப்போகிறோம். எங்கள் டீம் தனியாக ஓடும். மற்ற அணிகளில் யார் யார் கலந்து கொள்கிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ளவும் வாய்ப்புள்ளது. இளைஞர்கள் எந்தவிதமான போதைப் பொருள்களையும் தொடக்கூடாது என்று அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் அனைவரும் விளையாட்டு பக்கம் வர வேண்டும் என்பதே நோக்கம். இதற்காக மாநிலம் முழுவதும் கிடைக்கும் விளையாட்டு மைதானங்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். முன்பு பல மாநகராட்சி மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளிடம் மைதானங்கள் இருந்தாலும் அவை முழுமையாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வராத சூழல்கள் இருந்தன.
தற்போது காலியாக இருக்கும் இடங்கள் மற்றும் மைதானங்களை கண்டறிந்து அவற்றை இளைஞர்களின் விளையாட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வர முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் தற்போது காலியாக இருக்கும் சில மைதானங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அங்கு அடிப்படை வசதிகளான விளக்குகள், வேலி அமைப்புகள் போன்றவை ஏற்படுத்தப்பட்டு இளைஞர்கள் பாதுகாப்பாக விளையாடும் சூழல் உருவாக்குவதே விளையாட்டுத்துறையின் இலக்கு என தெரிவித்தார். விழாவில் அரியலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் ரூபாய் 20 கோடியே 30 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள செயற்கை இலை ஹாக்கி மைதானம், திண்டுக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பாரா விளையாட்டு அரங்கம், விருதுநகர், விழுப்புரம், கடலூர், தருமபுரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் ரூபாய் 2 கோடியே 46 லட்சம் மதிப்பீட்டில் முதலமைச்சரின் இளைஞர் விளையாட்டு அரங்கங்கள் என மொத்தம் தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் ரூபாய் 28 கோடியே 25 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட 10 விளையாட்டு அரங்கங்கள் மற்றும் மைதானங்களை மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார். விழாவில் ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்கள் பாஸ்கரன், தேவராஜன், ரஷ்மி சக்கரவர்த்தி, தருண் ஐயாசாமி, கஸ்தூரி ராஜாமணி ஆகியோர் தங்களின் விளையாட்டு அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் மங்கோலியா ஆசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் எலைட் செஸ் வீராங்கனை சபிதா ஸ்ரீக்கு ரூபாய் 10 லட்சத்திற்கான உயரிய ஊக்கத்தொகையும், சீனாவில் 9/7/2026 முதல் 12/7/2026 வரை நடைபெறவுள்ள 23 வயது உட்பட்டோருக்கான தடகள சாம்பியன்ஷிப்பில் பங்கேற்க உள்ள தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலம் சாம் வசந்த், கிருத்திகா, அக்ஷயா, ஜானிஸ், ஸ்டெல்லா ஆகியோருக்கு தலா ரூபாய் 75,000க்கான ஊக்கத்தொகையினை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்கினார். விழாவில் மாண்புமிகு பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் செல்வி எஸ். கீர்த்தனா, மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பே. விஸ்வநாதன், சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி எஸ். மாலதி ஹெலன், இ.ஆ.ப. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அரசு செயலாளர் திரு சந்தீப் நந்தூரி, இ.ஆ.ப. ஜே.எஸ்.டபிள்யூ இன்ஸ்பயர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட் நிறுவனத்தின் பிரசிடென்ட் மனிஷா மல்கோத்ரா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் திரு ஜே. மேகநாத ரெட்டி, இ.ஆ.ப. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மாவட்ட வருவாய் அலுவலர் மரு ரே சுமன், பொது மேலாளர் திரு ல. சுஜாதா ஆகியோர் கலந்து கொண்டனர்.